சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் செய்யக்கூடியது செய்யக்கூடாதவை இதை ரெண்டையும் பார்க்க போறோம். ஒரு மாலை போட்டா போதும், அதற்கு துணையாக இன்னொரு மாலை அணியணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அது உறுதியாக இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். முக்கியமா மாலை போட்டதுக்கு அப்புறம் ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறதும் சாத்தியம்தான். நம்மளுக்கு மனசுக்கு கட்டுப்பாடு இருக்கு, என்னால பண்ண முடியும் நினைக்கிறவர்கள் 48 நாள் விரதம் இருந்து, இல்லைன்னா மினிமம் 41 நாள் விரதம் இருந்து அந்த போகிற நேரத்துல மாலை அணிந்து கொண்டு போகலாம். அதே மாதிரி துளசி மாலையாக இருக்கும் பட்சத்தில் 108 துளசி குருக்கள் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ருத்ராட்சம் 54 இருக்கிற மாதிரியும் ஐயப்பனுடைய டாலரும் அணிந்து கொண்டு அதை ஒரு நம்மளுடைய குருசுவாமி இடத்தில் கொண்டு போய் போடுறது, இல்ல நம்மளே வழிபட்டு கோயில்ல கொண்டு போய் போட்டுக்கிறது இல்ல சாத்தியம்தான். சோ முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாலையை ஒரு காலும் போயிட்டு வர வரைக்கும் கழற்றக்கூடாது. சுத்தமத்தமாக இருக்க வேண்டும். 2 நேரமும் குளித்து சுவாமி கும்பிடணும். முக்கியமா சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படிங்கிற கோஷத்தை பேசும் போதும் சரி, நம்ம கோஷம்